காமனா ஸ்பைன்ல வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய முதுகு வலி, கழுத்து வலி அப்படிங்கிறது தான். இன்னும் காமன் கொலோக்கியலா பார்க்கணும்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூச்சு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜோக்கிங்கா கேட்பேன், எனக்கு மூச்சு பிடிப்புனா என்னங்க அப்படி ஏதாவது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட சிம்டம்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, மூச்சை வெளியில விட முடியல, ஒரு பிடித்த நிலையில இருக்கிறாங்க, அதை தான் அவங்க சொல்றாங்க. இதுக்கு எந்த ஒரு வியாதியோட மீனிங்கும் கிடையாது. அப்படின்னா என்ன நடக்குது அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூச்சை விட முடியாததுக்கு காரணம் மூச்சை இழுத்து விடக்கூடிய தசைகள், மசில்ஸ் இருக்குல்ல, ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ். அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து ஸ்பாசம்க்கு போயிடுது, ஒரு இருக்க நிலைக்கு போயிடுது. ஏன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மசில்ஸ்க்கு போகக்கூடிய தூண்டக்கூடிய நரம்புகள், நர்வ்ஸ் வந்து இரிட்டேட் ஆயிருக்கு. சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல இரிட்டேட் ஆன உடனே அது ரிஃப்ளெக்ஸா அந்த நர்வ் இரிட்டேட் ஆனதுனால மசிலும் இரிட்டேட் ஆகி ஸ்பாசம்க்கு போயிடுது. அப்ப மூச்சு விட முடியாம ஒரு பிடித்த நிலையில இருக்கிறாங்க. சோ சில பேருக்கு கழுத்து வந்து சுளுக்கிக்கும் அப்படிம்பாங்க. எல்லாமே டிஃபரெண்ட் டேர்ம்ஸ். பட் அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மசில்ஸ், கழுத்தை சுத்தி இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்பாசம்ல இருக்கிறதுனால ரொட்டேஷன் பண்ண முடியாது, தலையை குனிய முடியாது. சில பேர் மூச்சு பெட்டை விட்டு எழுந்திருக்கும் போதே அவங்களால ஃப்ரண்ட்ல குனிய முடியாது, இடுப்பை பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பாங்க. ஸோ இதெல்லாம் மசில் ஸ்பாசம். பட் அண்டர்லைங் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வு தட்டு ஆனது ஒரு அழுத்த நிலைக்கு போயிடுது. ஸோ அந்த அழுத்த நிலைக்கு போகும்போது அதுல இருந்து நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆர் ஈவன் அந்த டிஸ்கோட உள்பகுதி, நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடியது வெளியில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நர்வ்ஸ், நரம்புகளை டச் பண்ண உடனே மசில் ஸ்பாசம்க்கு போய் தான் இரிட்டேட் ஆகும். ஸோ இதுதான் காமனா நம்ம பாக்குறது. ஸோ இதை மூச்சு பிடிப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுட்டுல மட்டும் சரியாகும், அதை மாத்தி சாப்பிட்டேன், இதை மாத்தி சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் நம்ம லாஜிக் புரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் எங்கன்னு தெரியாம நம்ம வந்து ஃபுட்ல சரி பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் அதுல இருந்து சீக்கிரம் வெளியில வரலாம்.